யூரியா டிஏபியுடன் வேம் பூஞ்சானம் கலந்து போடலாமா? ரசாயன உரத்தை வேமுடன் கலந்து போடுவதால் வேமில் உள்ள பூஞ்சானங்கள் பாதிக்காதா, இறந்து விடாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்ல ஒரு கேள்வி. நம்ம ஏற்கனவே இது சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். பொதுவாக நிறைய கம்பெனிக்காரங்க அப்படி தான் சொல்கிறாங்க, நீங்கள் வேமை தாராளமாக உரங்களுடன் ரசாயன உரங்களுடன் கலந்து போடலாம், அது கேப்சூல் வடிவில் இருக்கிறதுனால பாதிக்காது, கோட்டிங் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நான் அடிக்கடி என்னுடைய வீடியோவில் சொல்லக்கூடிய முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரசாயன உரங்கள் போடும்போது அது கூட வேமை சேர்த்து போடாதீங்க, கண்டிப்பாக தனியாக போடுங்க அப்படின்ற மாதிரி. அது மாதிரி இன்னொரு நண்பர் திரு பாலாஜி அவர்கள் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி யூரியாவும் சாப்லைசரும் போடும்போது அது கூட வேமை சேர்த்து போடலாமா, அப்படி போட்டால் பாதிக்குமா, வேம் பாதிக்குமா, அதுக்கு பதிலாக யூரியாவும் சாப்லைசரையும் தனியாக போட்டு அதுக்கப்புறம் எத்தனை நாள் கழித்து நம்ம வேம் போடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம இது சம்பந்தமாக நிறைய வீடியோக்கள் போட்டு. பொதுவாக பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த வேம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது ஒரு வகையான பூஞ்சை அப்படின்றது நமக்கு தெரியும், ஒரு ஃபங்கஸ், ஒரு வகையான உயிர் தான். அது ஒரு நுண்ணுயிர். இந்த ஃபங்கஸ் பாதிக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக அது பாதிக்காமல் இருந்தால் தான் நமக்கு ஒரு முழுமையான பலனை அளிக்கும். இந்த வெசிகுலார் அர்பசிகுலார் மைக்ரோரைசா அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வகையான பூஞ்சை. இது பார்த்திங்கன்னா என்ன பண்ணுதுன்னா, நம்ம வேரில், இந்த பயிரினுடைய வேரில் ஒட்டி கொண்டு பயிருக்கு தேவையான சத்துக்களை மண்ணில் இருந்து எடுத்துக்கக்கூடிய வேலையை பார்க்குது. அதனால் இது கரெக்டான கம்பெனி, கரெக்டான கால நாட்களில் நம்ம போட்டோம் அப்படின்னா, நல்ல கம்பெனி பிராண்டாக பார்த்து நல்ல பவர் உள்ளதாக பார்த்து போட்டோம் அப்படின்னா, சரியான அளவுகளில் சரியான நேரங்களில் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலனளிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இதை நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரசாயன உரங்கள் மற்றும் பூஞ்சை கொல்லிகள், நோய் மருந்துகள் அதனுடன் சேர்த்து பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். முக்கியமாக பார்த்திங்கன்னா, பொதுவாக நீங்கள் ஒரு உரம் போடுறீங்க அப்படின்னா, அந்த உரம் போட்டதுலேருந்து ஒரு 4 நாள் கழித்து இந்த வேமை போடலாம். அது மாதிரி சாப்ளைசர் போன்ற பூஞ்சானம், அதாவது பூஞ்சை கொல்லி அல்லது பூஞ்சான கொல்லி அதனுடன் பயன்படுத்துவது, அதோட சேர்த்து போடுறதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். உதாரணமாக சாப்ளைசர்லாம் பார்த்திங்கன்னா அதில் கார்பன்டசிம் வித் மேங்கோ சோப் அப்படின்ற மாதிரி இருக்குது, கார்பன்டசிம் வித் மேங்கோ சோப்பில் இருக்குது. ஸோ இது ஒரு பூஞ்சை கொல்லி, அதாவது இந்த பூஞ்சையை அழிக்கக்கூடிய ஒரு மருந்து. ஸோ வேம்ன்றது ஒரு பூஞ்சை அப்படின்றதுனால நம்ம தாராளமாக அது கூட சேர்த்து பயன்படுத்தக்கூடாது. முக்கியமாக தனியாக தான் பயன்படுத்தணும். தனியாக பயன்படுத்துகிறேன்னா, உதாரணமாக நீங்கள் ஒரு நோய் மருந்து பயிருக்கு கொடுத்துருக்கீங்க, அல்லது வேர் வழியாகவோ அல்லது இலை வழியாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, அதுலேருந்து ஒரு வாரம் முன்னதாகவோ அல்லது ஒரு வாரம் பின்னதாகவோ நீங்கள் வேமை பயன்படுத்தலாம். குறிப்பாக இன்றைக்கி நோய் மருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா, இதுலேருந்து ஒரு வாரம் கழித்து தான் நீங்கள் வேமை அப்ளை பண்ணணும். அப்போ தான் அது முழுமையாக பயிரில் சென்றடையும். அது மாதிரி உங்களுக்கு முழுமையான பலன் அளிக்கும். அது மாதிரி ஏற்கனவே வேம் போட்டிங்க, அதுக்கப்புறம் ஒரு நோய் வருது, எப்போ நீங்கள் இந்த நோய் மருந்துகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த ஃபங்கிசைடு ஏதாவது யூஸ் பண்ண போகிறீங்க, இந்த பூஞ்சை மருந்துகள் அல்லது நோய் மருந்துகளை யூஸ் பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் வேம் போட்டதுலேருந்து ஒரு குறைஞ்சது ஒரு 7 நாள் கழித்து பயன்படுத்துகிறது தான் இந்த வேமை ஓரளவுக்கு ஆக்டிவாக வச்சுருக்கோம். இதுதான் உங்களுக்கு பலன் அளிக்கும். ஸோ வேமை நம்ம எது கூட கலந்து போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக இயற்கை உரங்கள் மற்றும் எரு, அதாவது ஆட்டு எரு,